ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 69 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 20,050 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,857 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 213 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 166 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 50,698 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 933 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 30,690 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 159 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53,180 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 1,100 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 1,100 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 1,806 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது லாஸ்ட் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் அன்றைக்கி செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தேன். ஸோ டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் கன்சியூமர் தான் அன்றைக்கி வெல் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக இருந்துச்சு. ஸோ 1.48% கன்சியூமர் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. செகண்ட் டெக்னாலஜி, சர்வீஸ், மெட்டல், சிமெண்ட், இன்ஃப்ரா, எனர்ஜி, பிஎஸ்சி இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பிஎஸ்யூ பேங்கு, ரியாலிட்டி, ஆட்டோ, பேங்கிங், ஃபினான்ஸ், ஃபார்மா இதெல்லாம் நெகட்டிவ்ல இருந்துச்சு. பெருசாக அடி விழுந்ததுன்னா ஃபார்மா செக்டரில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கன்சியூமர் என்ன எடுத்து பார்க்கும்போது அந்த கோல்பால், அதாவது அந்த கோல்கேட் பாம் ஆயில் அது வந்து பார்த்தீங்கன்னா 4% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 2,370 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்குது. அது இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இன்றைக்கி 2,679 ரூபா வரைக்கும் போனது, 2,673 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் 2.5% மேலே பாசிட்டிவ். டாபர் 536 ரூபா வரைக்கும் போயிருக்குது, 538 ரூபா வரைக்கும் போனது, 536 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் ஒரு வெல் பெர்ஃபார்மிங். டாடா கன்சூமர் 1.5% பாசிட்டிவ். ஜூப்ளியன் ஃபுட் வந்து 1% ஆக்சுவலி ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 640 போனது 636 க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடிசி மட்டும் விழுந்திருக்காங்க. ஸோ ஐடிசி ரீசன் இருக்குது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட்டுக்கு டேக்ஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற பேனிக்கில் விழுது. 411 அதாவது 411 வரைக்கும் போனது, 407 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐடிசி வந்து சிகரெட் பேனிக் ஒரு பக்கம். அட் த சேம் டைம் இதில் பேட்டும் டைல்யூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் நாங்கள் டைல்யூட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி பேட்டில் நிறைய கடன் இருக்கிறதுனால இதுலேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ மேஜர் ரீசன் வந்து இந்த சிகரெட்டுக்கு டேக்ஸ் போடுற பேனிக்னால தான் ஐடிசி வந்து அடி வாங்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்மா ஸ்டாக்ஸில் ஆரோபிண்டோ ஃபார்மா 4% காலி. இவங்க அந்த கம்பெனியை வாங்க போகிறாங்க. ஜென்டிவா அப்படிங்கிற அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கோடி சம்திங் அந்த டீல் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி காலைல நியூஸ் வந்துருந்துச்சு. அட் த சேம் டைம் ஆரோபிண்டோ ஃபார்மா என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஸ்டில் அந்த பைண்டிங் அக்ரிமெண்ட் நாங்கள் என்ன போடலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் மேபி அந்த அந்த அக்யூசிஷன் உறுதின்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க ஆரோபிண்டோ ஃபார்மா தரப்பில் வந்து சொல்கிறது இன்னும் அந்த பைண்டிங் அக்ரிமெண்ட் போடலன்னு சொல்கிறாங்க. 1,048 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 4% விழுந்துச்சு. ஸோ 1,042 ரூபா வரைக்கும் போனது, 1,048 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. லூப்பின் 1,943 ரூபாவில் இருக்குது, 1.5% நெகட்டிவ். கிளென்மார்க் ஃபார்மா 1.5% விழுந்துருந்துச்சு. பயோகான், டிவிஸ் லெபார்டரிஸ் இதெல்லாமே 1% மேலே நெகட்டிவ். ரெட்டிஸ், சன்ஃபார்மா, சிப்லா இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நாட்கோ ஃபார்மாவும் ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நாட்கோ ஃபார்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டேப்லெட்டை கொண்டு வந்திருக்காங்க. பல்மோனரி ஆர்டீரியல் ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட்டு, 32 mg வேரியண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஸ்லீர் அப்படிங்கிற, அதாவது அசிட்டிலியான் ஃபார்மசிட்டிகல்ஸோட ட்ராஸ்லீரோட ஜெனரிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நாட்கோவோட மார்க்கெட்டிங் பார்ட்னர் வந்து லூப்பின் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு பல்மோனரி ஆர்டிரியல் ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் வந்து லான்ச் பண்ண பேசிஸில் இந்த பங்கு இன்றைக்கி மேலே போகும்னு நினச்சேன். பட் பெருசாக மேலே போகலை. இது வந்து பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ், 3 years ஏஜ் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ், அது போக இடியோபேத்திக் ஆர் கன்ஜென்ஷியல் பிஏஹெச் இது வந்து இருக்கிறவங்க, இந்த பல்மோனரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட்டை எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேப்லெட்டோட நேம் வந்து போசன்டன் டேப்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேப்லெட்டோட வேல்யூ, அதாவது இதோட சேல்ஸ், இந்த ட்ரக்கோட எஸ்டிமேஷன் சேல்ஸ் வந்து $10 million இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 12 months. இது வந்து நாட்கோ ஃபார்மா கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. ரெட்டிஸில் இன்னொரு அப்டேட்னா, இவங்க 4,160 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் எம்ப்ளாயிஸுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபார்மா கம்பெனிஸில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. ஐ திங்க் ஆரோபிண்டோ ஃபார்மா அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கம்ப்ளீட் ஆகலாம் ஒரு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆரோபிண்டோ ஃபார்மா தரப்பில் வந்து ஸ்டில் அக்ரிமெண்ட் போடலன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதானி குரூப் பார்த்தீங்கன்னா $275 million வந்து ரெண்டு ஃபாரின் கரன்சி லோன் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸுக்கு அவங்களுக்கு இப்போ ஃபண்ட் தேவைப்படுது. அதனால் குளோபல் லெண்டர்ஸ் மூலமாட்டு ஆஃப்ஷோர் டெப்ட் மூலமாட்டு ஒரு $275 million ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த அப்டேட், இவங்க இந்தியன் சிமெண்ட்ஸில் 6.5% ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ண போகிறாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் ஓப்பன் மார்க்கெட்டில் டைல்யூஷன் நடக்குது.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் அல்ட்ராடெக் சிமெண்டோட ஷேர் ப்ரைஸ் 12,860 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஃபினான்ஷியல் 26ல் சேர்மேன் கொடுத்த அப்டேட்டு குமரமங்கலம் பில்லா 200 மில்லியன் டன்ஸ் 200 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பெர் ஆனத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் ஃபினான்ஷியல் 26 எண்டுக்குள்ளே. இப்போ அந்த கம்பெனி லாஸ்ட் இயரில் 42.6 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து ஆட் பண்ணாங்க. இது போக ஒரு ஆர்கானிக் எக்ஸ்பென்ஷன் 6.3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம். இது போக கேஷோராம் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியன் சிமெண்ட் கேஷோராம் இண்டஸ்ட்ரீஸ் அக்யூசிஷன் மூலமாட்டு 26.3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ஆட் பண்ணாங்க. ஸோ மார்ச் 2025 எண்டு வரைக்கும் இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 188.8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குது. இவங்களோட ரெவன்யூ 75,955 crores இருக்குது. சேல்ஸ் வால்யூம் 135.83 மில்லியன் டன்ஸாக இருக்குது. 14% க்ரோத்தாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து 6.5% ஸ்டேக் வந்து 6.49% ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியன் சிமெண்ட்ஸில். இது அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு. விச் மீன்ஸ் 52 ஹை இல்லை, ஃப்ரெஷ் 52 ஹை 1089 ரூபா போனது 1083 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு JSW ஸ்டீல். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருந்த பேசிஸில் அந்த பங்கு மேலே போயிட்டே இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 1% மேலே போனதில் ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்குது. பட் ஸ்டில் இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. 54 டைம்ஸ் மேலே earningsல இருக்கிறாங்க JSW ஸ்டீல். ஸோ இப்போ அதை வெயிட் மட்டும் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸும் யூனிட்டிங் ஃபினான்ஷியல் சர்வீஸும் கொலாபரேஷனில் வராங்க டிஜிட்டல் பேங்கிங் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வேண்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டிங் ஃபினான்ஷியல் சர்வீஸுங்கிறது ஆஸ்திரேலியன் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங் ஆப்ரேஷனுக்கு வேண்டி கொலாபரேஷனில் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸ் யூனிட்டிங் ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி வந்து அடிஷ்னலாட்டு எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி அந்த பிளான்ட் ஒன்று பெங்களூரில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு 2.5 crore ஷேர் வந்து 30 ரூபா பெர் ஷேர் வச்சு 100 கோடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 crore ஷேர் 30 ரூபா பெர் ஷேர் வச்சு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3802 கோடியாட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ அடிஷ்னலாட்டு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சப்சிடரி கம்பெனியில் எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 100% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜூபிட்டர் வேகன்ஸ் 215 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர், வந்தே பாரத் வீல் செட் சப்ளை ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வேகன்ஸுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸ்ரீ சிமெண்டோட இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் வந்து 589 கோடியிலேருந்து 222 கோடியாட்டு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆக்சுவலி ரீசென்ட்லி இவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸாக இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் வந்து ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு 588.65 கோடி 588.65 crores. அது வந்து பார்த்தீங்கன்னா 221.72 crores ஆட்டு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா ₹1.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ செப்டம்பர் 4 வந்து அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 18 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும். இது வந்து ஆயில் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நேற்று அவர் கேட்டது டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் லிமிடெட் அதை பற்றி கேட்டிருக்காரு. பட் நான் அப்லோட் பண்ணது டாக்டர் அகர்வால் ஐ கேர் லிமிடெட் அந்த இதை அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ $452 இருக்குது இதோட ஷேர் ப்ரைஸு. ஆக்சுவலி 142 டைம்ஸ் earningsல இருக்குது. நான் ஸ்க்ரீனர் எடுத்து பார்க்கும்போது 138 டைம்ஸ் earningsல இருக்கிறாங்க. 450 ரூபாவில் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு. இது போக லாஸ்ட் 5 இயர்ஸில் அதோட CAGR growth எடுத்து பார்த்தேன் 43% மேலே இருக்குது. அதாவது ப்ராஃபிட் க்ரோத்தில் CAGR growth 43.8% இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். ஸ்டாக் வந்து புக் வேல்யூவோட 7 டைம்ஸ் மேலே ட்ரேட் ஆகுது. ஆனால் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 8.12% தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது. பட் ஆக்சுவலி இந்த கம்பெனி நல்ல பங்கு தான். ஆனால் இதில் என்ன ஒன்று கவனியிருக்குன்னா வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் லாஸ்ட் 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் எடுத்து பார்த்தேன். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 417 கோடி, 31 கோடி, 460 கோடி, 487 கோடி ரேப்பிடாக அப்படி இன்க்ரீஸ் தான் இருக்குது. அட் தி சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டும் 21 கோடி, 28 கோடி, 43 கோடி, 38 கோடி. பட் முந்தின இந்த குவார்ட்டரில் வந்து குறைஞ்சிருக்குது. ஆனால் இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்காங்க. பட் ரெவன்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி ஃபுல் இயர் பேசிஸில் எடுத்து பார்த்தாலும் 2023 1018 கோடி, அடுத்து 1332 கோடி 24, 25 1711 கோடி, ப்ராஃபிட்டும் 84 கோடி, 141 கோடி, 160 கோடி. ஸோ இன்க்ரீஸ் தான் இருக்குது. பட் இதோட வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது. இருக்குன்னா வச்சுக்கோங்க. இது வந்து டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து நியூ கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிற பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 125 சிசியில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போது ட்ரம் வேரியன்ட் வந்து 89,999லையும் அதே டிஸ்க் வேரியன்ட் 99,999லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளாமர் எக்ஸ் 125ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா CB 125 ஹார்னட் இதுக்கெல்லாமே காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூலை ரீட்டைல் சேல்ஸில் ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா தான் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. ஸோ ஹோண்டாவை பீட் பண்ணி மேலே வர்றாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி 53 ரூபா 2 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டுமே 20% வரைக்கும் அப்பர் சர்க்யூட் போனது. கடைசியில் 18% அப்பர் சர்க்யூட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லாவே மேலே போய்ட்டு இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து அதிக அளவில் ட்ரேடிங் நடக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸில் தான் பங்கு மேலே போயிருக்குது. ஹெவி வால்யூம்ஸு அந்த பேஸில் தான் அந்த பங்கு 2 நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 30% மேலே ரேலி இருக்குது. அட் த சேம் டைம் அனாலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது 57% போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக்கில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. ஆக்சுவலி இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி லெவல் 1 GB டேட்டா பர் டே பிளானை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஏர்டெலுக்கு மினிமம் 249ங்கிறது மினிமம் ரீசார்ஜ் பிளானாக இருந்துச்சு. ஸோ அந்த என்ட்ரி லெவல் ப்ரீபெய்ட் பிளானை எடுத்துகிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 GB பர் டே அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏர்டெலும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜியோ பண்ண முடிவை ஏர்டெலும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.